நேற்று வேலண்டைன்ஸ் டே. உங்கள் வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நமக்கு பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணுறதுலாம் தெரியாதுங்க. ஏன்னா நம்ம அது பண்ணாலுமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லாட்டி நானே வளரிடுவேன். அதனாலேயே 2 பேரும் மோஸ்ட்லி எனக்கு தேவையானது அவங்களும், அவங்க தேவையானது நானும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக 2 பேருமே கடைக்கு போயிட்டு வாங்கிக்கிறது. இருந்தாலும் மனுஷன் சர்ப்ரைஸாக எனக்கு ரோஸ் வாங்கி கொடுத்தாரு. நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? ஸோ கேக் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே படிச்சிருக்கேன் பேக்கிங். பட் இருந்தாலும் ஒரு சிலது மறந்து போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதி வச்சாச்சு. பேக்கிங் டூல்ஸ் தவிர இன்கிரீடியன்ட் எதுவுமே இல்லை. அதை முதல்ல கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. யூடியூப்பை பார்த்து ஃபஸ்ட் டைம் கேக் ரெடி பண்ணியிருந்தேன் 3 இயர்ஸ் பேக். அப்போ கேக் நல்லாவே வரல. பட் இந்த தடவை நல்லா வந்திருந்தது. நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். பேக்கிங்க்கு மெஷர்மெண்ட்ஸும் மிக்சிங் ரொம்ப முக்கியம். மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை, 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்தாச்சு. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சது ஆட் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகணும். இது கூடவே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அரேஞ்ச் டின்னில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மாவுலாம் போட்டு நல்லா தடவி வச்சிருக்கேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் முன்னாடியே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் குக்கர். அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க.